ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், இன்னும் 20 நாள் தான் இருக்குது. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. எஸ், மார்ச் 22 மேட்ச் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி அட் ஈடன் கார்டன். எஸ், அதான் தெரியும். அதை பற்றியா பேச போகிறேன். இல்லை, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்களா, நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஒரு 7 பிளேயர்ஸு வரத்துக்கு லேட் ஆகும். அதை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன். எஸ், ஏன்னு கேட்பீங்க, டவுட்ஃபுல். ஏன்னா இந்த பிளேயர் இல்லைன்னா என்ன சார், மற்ற பிளேயர் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. பட் பேலன்ஸ் ஆஃப் அ டீம் வில் கெட் அஃபெக்டட். 7 பிளேயர். ஏன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து நியூசிலாந்து போகிறாங்க. 5 T20 3 ஒன் டே விளையாடுறாங்க. மொத்தம் 8 மேட்சஸ் இன்டர்நேஷனல். எல்லாமே கவுண்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அடுத்த T20 வேர்ல்டு கப் ஆகட்டும், அடுத்த ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் ஆகட்டும், எதுக்காக பின்ன இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ்லாம் இல்லை, கான்சன்ட்ரேட் பண்ணல. எல்லா பிளேயரும் ஃப்ரான்ச்சைசி விளையாட போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்காலாம் என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு டீமு. அதனால தான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஒவ்வொரு மேட்சும் சிக்னிஃபிகன்ட், ஒவ்வொரு மேட்ச் இம்பார்ட்டன்ட் ஆக்குனதுக்கு மெயின் காரணம் அப்போ தான் நீ குவாலிஃபை ஆக முடியும். எல்லா மேட்சும் கவுண்டடு, வே யூ லூஸ், எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு. அதனால இப்போ ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லை பாருங்கள், 2 ஜாம்பவானில். ஆனால் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. டியூ கிரெடிட் டு தம், அவங்களை அண்டர்மைன் பண்ணல. இப்போ இந்த பாகிஸ்தான் நியூசிலாந்து பதில் பாகிஸ்தான் பிளேயர் நம்மகிட்ட யாருமே இல்லை. ஆனால் நியூசிலாந்து பிளேயர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. இப்போ நியூசிலாந்து 5 T20 3 ஒன் டே 8 இன்டர்நேஷனல் மேட்ச் விச் வில் பி கால்குலேட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் சைக்கிளுக்கு மார்ச் 16 ஏப்ரல் 5 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 18 ஐபிஎல் மேட்ச் வில் கெட் அஃபெக்டட். இப்போ நான் சொல்கிற 7 பிளேயருக்கு என்ஓசி கொடுக்கலன்னா சிஎஸ்கேலே 5 மேட்ச் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இவங்க ஏப்ரல் 5 வரைக்கும் இந்த பிளேயர்ஸில் விளையாண்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏப்ரல் 5 த ஏர்லியஸ்ட் அவங்க சென்னைக்கோ மும்பைக்கோ அந்தந்த பிளேயர் வர்றதுக்கு 2-3 நாளான ஆகும். 7-8 தேதி ஆகும். இது ஒன்றும் கூடுவாஞ்சேரி இல்லை, டக்குன்னு போய் அரை மணி நேரத்தில் போயிடுறதுக்கு. மெட்ராஸ்லேருந்து 11,328 கிலோமீட்டர் ஃப்ரம் வெலிங்டன் டு சென்னை டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டே மினிமம் 20 மணி நேரம், 22-28 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா அதில் ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்கும். தெர் இஸ் நோ டைரக்ட் ஃப்ளைட். ஆக்சுவலாக கிலோமீட்டர் டிவைட் பை ஃப்ளைட் ஸ்பீடை பார்த்தா 12-13 மணி நேரத்தில் வந்துடணும் அது பாம்பேக்கு. பட் டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. வெலிங்டன்லேருந்து நீங்கள் எதர் யூ ஹவ் டு கம் வயா சிட்னி, இல்லைனா வயா சிங்கப்பூர், இல்லைனா வயா ஆக்லாண்டு போயிட்டு அங்கேருந்து தாய்லாந்து, இந்த மாதிரி தான் வரும். ஃபார் ஈஸ்டர் டச் பண்ணி தான் அவங்க வரணும். ஏன்னா மேப்லேயே பார்த்துருப்பீங்க, எக்ஸாம் கீழே இருப்பாங்க நியூசிலாந்து. ஸோ அதனால் அந்த ஸ்டாப் ஓவர், லே ஆஃப் டைம் எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 28-30 மணி நேரம் ஆகும். ஜெட் லேக் ஆகும். அவங்களுக்கு ரெஸ்ட்லாம் தேவைப்படும். அதில் சிஎஸ்கேக்கு 5 மேட்ச் இருக்குது. ஏப்ரல் 8க்கு முன்னாடி தே ஆர் பிளேயிங் மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல், டெல்லி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுக்கு 5 மேட்ச் இருக்குது. அதான் ஒன்று வந்து சிஎஸ்கே, குஜராத் டைட்டன்ஸ், கேகேஆர், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ஆர்சிபி. ஸோ இவங்க 2 பேர் தான் ஜாஸ்தி எங்கள் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ நியூசிலாண்டு வந்து என்ஓசி கொடுக்காம அத்தனை பேர் அங்கே விளையாண்டாங்கன்னா ஏர்லியஸ்ட்டாக 6 ஃப்ளைட்டை பிடிச்சாலும் இங்கே வந்து செட் ஆகுது 7-8 தேதி ஆகிடும். நிறைய பேர் சொல்லுங்க, அப்பெல்லாம் இல்லை சார், இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் வருவாங்க அப்படின்னு, ஐபிஎல் தான் முக்கியம் அப்படி இப்படிப்பீங்க. தெரியல, அது போர்டு தான் டிசைட் பண்ணோம். இவ்வளோ ஏன் பிசிசிஐயே போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன, ஐபிஎல்ல விளாட்ற இங்கிலாந்துக்கு போகுது இந்தியா 5 டெஸ்ட் மேட்ச். ஏன்னா கண்டினியூஸாக தோத்துட்டு வரோம். 3-1 தோத்துட்டு வந்து ஆஸ்திரேலியாட்ட, 3-0 இந்தியாவிலே தோற்றோம் நியூசிலாண்ட்டை. ஸோ பிசிசிஐ செட் ஐபிஎல் விளாட்ற டெஸ்ட்டு போகிற பிளேயர்ஸ் எல்லாம் நாங்கள் வில் பி மானிட்டரிங், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போன்னு. ஒரே போலரை போலிங் போட்டு 1000 ஓவர் போட வச்சதுனால பும்ரா பாருங்கள் திருப்பி அட்மிட் ஆகிட்டார். சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இல்லை. இப்போ திருப்பி ஐபிஎல் ஆடும் போது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இன்ஜுரி ஆனால் பரவாயில்ல, 2 மாதம் இருக்குது இன்னும் ஜூனுக்கு போகிறதுக்கு டெஸ்ட் மேட்ச்சு. கடைசியில் ஆனாங்கன்னா அதனால் இந்தியாவே ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ தேர் வில் பி சம் ஃபியூ பிளேயர்ஸ் லைக் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், பும்ரா, ஷமி, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், இவங்க எல்லாமே வில் பி கோயிங் இங்கிலாந்து போவாங்க கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் விளையாட. ஸோ இதில் போலர்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படும். ஸோ அது பிசிசிஐயே அந்த முடிவு எடுக்கும்போது நியூசிலாந்து மட்டும் எப்படி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பிளேயரெல்லாம்? அவங்களும் அவங்களோட இன்டர்நேஷ்னல் அரீனா பார்ப்பாங்க இல்லையா. இப்போ சொல்கிறேன் பாருங்கள் யார் யார் அங்கே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. டெவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் மெயின் பிளேயர் ஃபார் நியூசிலாந்து. சிஎஸ்கே கிட்ட இருக்காங்க அந்த 2 பிளேயர். அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாட்னர், அவர் கேப்டன் வேறு. இப்போது T20 ஒன் டேக்கெலாம் மிச்சல் சாட்னர் இருக்கார். அப்புறம் பெவான் ஜேக்கப், அவர் மும்பை இந்தியன்ஸ். ட்ரெண்ட் போல்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் சென்ட்ரல் கான்ட்ராக்டர் இல்லை, நியூசிலாந்து ஓட விட்டு வெளில வந்துட்டார். ஃப்ரீலான்சர் மாதிரி நீங்கள் கூப்பிடும்போது நான் வெளில இருந்தால் வருவா, இல்லைனா வரமாட்டேன்ட்டார். அதனால் அவரை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மிச்சல் சாட்னர், பெவன் ஜேக்கப்பை நீ விளையாடி தான் அவனும் விளையாடுதான். அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லோக்கி ஃபெர்குசன், அது கூட அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது பஞ்சாப் கிங்ஸுக்கு. ஒரே ஒரு பிளேயர் தான் அங்கே இருக்கார். அப்புறம் கிளென் பிலிப்ஸ், வெரி குட் பிளேயர். இப்போ தான் 100 அடிச்சார், தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தானில். வெரி குட் யூஸ்ஃபுல் பவுலர், ஆல்சோ ஹவுஸ் ஸ்பின்னர். அவர் குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர். ஸோ அவர் கொஸ்டின் மார்க். டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, லோக்கி ஃபெர்குசன், மிச்சல் சாட்னர், பெவன் ஜேக்கப், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் கிளென் பிலிப்ஸ். இதில் எத்தனை பேர் அலோவ் பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இப்போ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ஓசி கொடுத்து நீ போப்பா, எங்கள் டீம் கேட்டு போட்டோம் நீ போ
அப்படி சொன்னாங்கன்னா இவங்ககிட்ட யார் யார் இருப்பாங்க பாருங்கள். கேன் வில்லியம்சன், டேரல் மிச்சல், பிரேஸ்வெல், டாம் லேத்தம், வில் யங், இவங்களாம் தான் விளையாடணும் அந்த 5 T20 3 ODI. அதனால் என்னம்பிங்க டெலிவிஷன் கவரேஜ் அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. மெயின் பிளேயர் வராமல் நான் எதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் பிட்டுன்னு. ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கு பிட் பண்ணி அவங்க எடுத்துருப்பாங்க. ப்ரொவைடட் இன்ஜுரினா வேறு விஷயம். இத்தனை பிளேயர் இங்கே இல்லைன்னும் போது கிரவுண்டுக்கு யார் வருவா? இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்லாம் இல்லைன்னா இப்போ நம்ம இங்கிலாந்து சீரீஸே நினச்சிங்களேன். இமேஜின் ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில், ஷேயஸ் ஐயர், பும்ரா, ஷமி, ஜடேஜெல்லாம் போகலன்னா அந்த கிரவுண்டுக்கு யார் வருவா? டிவியை தான் யார் பார்ப்பா? அதனால தான் அவங்க கிளாஸ் வைக்கிறாங்க. இப்போ மோரோலஸ் டிவி ஓனர்ஸ் தான் டிசைட் பண்ணுறது ஷெடியூலில். நீங்கள் சொல்லுங்கள், தெரியும் எனக்கு தெரியும் சார், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஸ்டெமிங் பிளமிங் இது வந்துட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி தான் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். நியூசிலாந்து பிளேயர் இல்லாத டீமை சொல்கிறேன் பாருங்கள். அவங்க ஆப்ஷன் எடுக்கும்போது உஷாராக எடுத்துருக்காங்க அவங்க நிறைய பேர். ஆமாம், RCB, KKR, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ராஜஸ்தான் ராயல், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்களுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது. ஏன்னா இதில் யாருமே நியூசிலாந்து பிளேயர் இல்லை. சரி சார், பரவாயில்ல, ரீப்ளேஸ்மெண்ட்டாக டேரல் மிச்சல் எடுத்துங்க நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டேரல் மிச்சலே இருப்பார் அந்த இன்டர்நேஷனல் மேட்ச். வருவாங்களா இல்லையா டவுட்ஃபுல். நான் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை, டவுட்ஃபுல். ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்ல. இங்கே பிளேயரோட டெசிஷன் கிடையாது. இல்லை சார் நான் போயிட்டு வரேன், பெரியப்பா வீட்டுக்கு போனோம், 2 நாள் லீவ் கொடு அப்படிலாம் கேட்க முடியாது. நீங்கள் இங்கே போர்டு வில் டிசைட். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட். அண்ட் இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து ஏதாவது சொல்லுங்கள். பெரிய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.